தலைமுடியில வந்து இப்போ முகத்திலலாம் எப்படி பருக்கள் வருதோ அதே மாதிரி ஸ்கேல்ப்லயும் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு செதில் செதிலா வந்திருக்கும். அதுதான் ஆக்சுவலா பார்க்க போனா இட் இஸ் லைக் முடியை வந்து வளராம தடுக்கிறதுல மெயின் காரணம் என்னன்னா அந்த மாதிரி வந்து ஒரு டாண்ட்ரஃப்னு அவங்க சொல்லிக்கிறாங்களே ஒழிய அது வந்து பொடுகு மட்டும் இல்லை, அதுக்கும் மேலே வந்து அது ரொம்ப திக்காயிட்டு அதுலேருந்து அப்படியே ஃப்ளேக்ஸ் மாதிரிலாம் ஃபால் ஆக ஆரம்பிக்கும். அது வந்துடும். அது அப்படியே நீங்கள் இப்படி செய்வாங்க, தலையை அப்படியே ஒயிட்டாக கீழே விழும், அந்த லெவலுக்கு போகும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு என்னன்னா ரொம்ப சிவியரா இருக்கிறவங்களுக்கு கைவசம் இது என்னன்னாக்கா உளுந்து, கருப்பு உளுந்து ஊற வச்சுட்டு இதை அரைச்சா உங்களுக்கு வந்து இப்போ நீங்க கேட்டீங்க பார்த்தியா, நீங்க சொன்னீங்க இல்லையா பயங்கரமா ஜெல் டைப்ல வரும். இப்போ இதெல்லாம் வந்து நீங்க கொஞ்சம் தலையில தேய்ச்சுட்டு மிச்சம் இருந்ததுன்னா நிறைய வாட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணி அதை அப்படியே மக்கா விட்டுண்டாலும் அப்படியே டில் த எண்ட்ல எல்லாம் வெடிப்பு இருக்கிறது இதெல்லாமும் நல்ல ஸ்பிளிட் எண்ட்ஸ் எல்லாமும் போயிட்டு உங்களுக்கு வந்து நல்ல முடி வளைச்சிட்டு கண்டிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தலை அரிப்பு அது போயிடும். பிளஸ் வந்து அந்த ஒரு ஈரப்பதம் சரியான லெவல்ல மெயின்டைன் ஆகும். யூசுவலா உளுந்து வந்து அப்படியே போய் ஸ்டிக் பண்ணிக்கும் தெரியுமா? இல்ல இந்த தோலோட இருக்கிற உளுந்து வந்து அந்த மாதிரி ஸ்டிக் ஆகாது. ஓகே, நம்ம ஃபில்டர் பண்ணி முதல்ல அப்படியே விட்டு காமிச்சிருவோம். ஃபில்டர் பண்ணியே காமிப்போம். ஓகே, ரொம்ப ஃபில்டர் பண்ற அவசியம் இல்ல, தோல் நல்லா மசிஞ்சிடுச்சு. இல்ல அப்படி வேணும்னாக்கா நீங்க கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி ஃபில்டர் பண்ணிக்கலாம். இன்னொரு பெரிய விஷயம் இதுல இருக்கு என்னன்னாக்கா, இப்போ இந்த கருப்பு வந்து தோலோட அரைக்கிறது தலை முடியல, அதாவது ஸ்கேல்ப்ல வந்து இந்த டாண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரி அரிப்பு இருக்கோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு முகத்துல வந்து பருக்களும் ஜாஸ்தி ஆயிட்டு அதுவும் வந்து தலையில வந்து தண்ணி போட்டு அலசுறாங்க இல்லையா, அப்ப அந்த தண்ணி படும்போதே வந்து ஃபேஸ்ல இருக்கிற பிம்பிள்ஸோட சிவியரிட்டியும் குறையும்.